என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதீத துன்பங்களை சந்தித்து விட்டாய். பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய இதயம் எரிகின்றது. சில வலிகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதும் இருக்கின்றாய். என் கண்மணியே, இவை அனைத்தும் நீ கடந்து வந்த பாதையில் நீ அனுபவித்து வந்த துன்பங்கள். வழி கூறுகிறேன், கவனமாக கேள். நீ உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், உன்னுடைய சுமைகள் அனைத்தும் குறைந்து நீ நினைத்தவற்றை அடைய வேண்டுமென்றால், நீ முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பரிபூரண சரணாகதி நீ அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்ய வேண்டியது வேறெதுவும் இல்லை. அப்படி என்னை சரணாகதி அடைந்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பங்களிலும் சூழல்களிலும் இன்னல் பட்டு தவிக்காமல் உன்னை பத்திரமாக வழிநடத்த வேண்டியது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய பொறுப்பாகி விடுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களிலும் உன்னுடைய தேவைகளை கண்காணித்து அவ்வப்போதே அதனை நான் பூர்த்தி செய்வேன். நீ என்னை கடவுளாகவோ மகானாகவோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள். என்னை நீ உன்னுடைய தந்தையாகவோ தாயாகவோ சகோதரனாகவோ அல்லது இதர உறவுகளாகவோ பாவித்துக்கொள். நீ என்னை எப்படி நினைத்தாலும் எந்த உறவாக பாவித்தாலும் என்னிடத்தில் முழு சரணாகதி அடைவதே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய தாயையோ தந்தையையோ எப்போதாவது சந்தேகப்பட்டு இருக்கிறாயா? நான் உன்னை ஒவ்வொரு முறையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் ஒவ்வொரு வேண்டுதல்களை வைக்கும் போதும் இது நடக்குமா, இது நிகழுமா, கண்டிப்பாக நிறைவேறி விடுமா என்கின்ற சந்தேகங்கள் உன்னுடைய மனதில் எழுகின்றது. பூரண சரணாகதி அடைவது என்பது என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரிப்பது அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக் கொள்வதுதான் பூரண சரணாகதி. உன்னுடைய எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக்கொள். நானே உன்னுடைய தந்தையும் தாயுமாக மாறிவிடுவேன். நீ என்னை கூவி அழைக்கும் போது ஓடி வந்து உன்னை நான் அணைத்துக் கொள்வேன். என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். என்னுடைய பாதங்களை பற்றி நீ சரணடைந்த நொடி உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் உன்னுடைய உடலும் மனமும் பூரணமாக குணமடையும். எல்லளவும் சந்தேகமில்லாமல் என்னுடைய பாதங்களை இறுக பற்றிக் கொள்ளும் ஒருவர் எதை கேட்டாலும் நான் தருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு எப்போதும் பொய்த்ததில்லை என்று என்னுடைய பாதங்களை முழுமையாக பற்றி கொண்டு முழு சரணாகதி அடைந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள். நீ இவ்வாறு வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நான் போராடுவேன். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தருகிறேன். நீ கவலைப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய சிரமங்கள் முடிவுக்கு வந்துவிடும். உனக்கான முடிவு சுபமாக வந்தது. நம்ப முடியவில்லையா? முழுவதுமாக கேள், நிச்சயமாக முகம் மலர்வாய். இன்று முதலே எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள், எது போனாலும் அதனை விட்டுவிடு. ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பல்ல. உன்னுடைய வாழ்க்கை என்னும் மேடையில் நீ வெறும் கயிறை கட்டி கொண்டிருக்கும் ஒரு பொம்மைதான். உன்னை ஆட்டி வைப்பவன் நான், அந்த கயிற்றை இயக்குபவன் நான். எனவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னால் நடத்தப்படுபவை அல்ல, உனக்காக நடப்பவை என்று முதலில் நீ புரிந்து கொள். ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் அது உனக்கு புரிந்தும் பல நேரங்களில் அது உனக்கு புரியாமலும் இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் இயற்கையின் நியதி. வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு புது புது பிரச்சனை என்று புலம்பாதே.
அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒரு வகையான பாடம்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இப்போது நீ சிரமப்பட்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த சிரமங்கள் உனக்கு நிரந்தரமில்லை என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் முயற்சி செய்கிறேன். உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய குறை என்பது என்னவென்று தெரியுமா? மற்றவர்களின் சொற்களை கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கின்றாய். உன்னால் முடியாது என்று யாராவது கூறிவிட்டால் அவ்வளவுதான் என்று முடிவு செய்து கொள்கிறாய். முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தவற்றை பெறுவாய். நீ தொலைத்து விட்டதையும் நிச்சயமாக பெறுவாய். எப்போது என்று தெரியுமா? உன் மீது நீ முழுமையான நம்பிக்கை வைக்கும் போதுதான். தாழ்வு மனப்பான்மையை இன்றே நீ விட்டுவிடு. கோபத்தையும் எரிச்சலையும் கூட தூக்கி எறிந்து விடு. உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான், ஆனால் அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடத்தில் காட்டுவது தவறல்லவா? சற்று பொறுமையாக இரு என் செல்லமே. உனக்கு ஆசீர்வதித்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லா முயற்சியிலும் உன்னை ஈடுபடுத்தி அதில் உன்னை செயல்படுத்தி அதில் உன்னை நான் வெற்றியடைய வைப்பேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செம்மையாக செய்து கொண்டு வா. உன்னுடைய கரங்களால் உனக்கான வேலையை நீ செய்து கொள். உன்னுடைய வாயினால் நல்லவற்றை மட்டும் பேசிக்கொண்டு வா. உன்னுடைய கண்களில் நியாயமான பார்வையை மட்டும் வெளிப்படுத்து. அவ்விதமாக உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொள். ஆனால் உன்னுடைய மனதை மட்டும் என்னிடத்தில் நீ வயப்படுத்திவிடு. நீ பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என அனைத்திற்குமான பல மடங்கான இன்பங்களை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பரிபூரணமான சந்தோஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அன்பில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய். உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்றாய். அது உனக்கு கிடைக்காத போதும், உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை. என் தங்கமே, இப்போது நான் கூறுவதை கவனமாகவும் பொறுமையுடனும் கேள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாரும் யாருக்கும் நிரந்தரமில்லை. பெற்ற தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லாம் குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டுமே அவர்கள் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் அப்பா, நான் மட்டுமே. அதை நீ புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு கிடைக்கும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்த முடியாத அன்பு. உன் மனதை திடமாக வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்கள் பின்னாலும், உன் அன்பை கசக்கி தூக்கி எறிந்தவர்கள் பின்னாலும், உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்றவர்கள் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்போதுதான் வாழப்போகின்றாய்? என் வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் இன்று முதல், இந்த நொடி முதல் உன்னை தவிர்த்தவர்களை நீ தவிர்த்துவிடு. உன் வாழ்க்கை தரத்தையும் உன் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள, உன் சொந்த காலில் நிற்க நீ பழகிக்கொள். உன்னை தவிர்த்தவர்கள் முன்னால் நீ தங்கமாக ஜொலிக்க வேண்டும். உன்னை ஏளனமாக நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்க வேண்டும். உன் அருமையும் பெருமையும் அவர்களுக்கு உரைக்கும்படி நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை இழந்ததற்காக அவர்கள் வருந்திக் கொண்டு உன் வாசலில் உனக்காக காத்திருக்க வேண்டும். நீ உன் வாழ்வில் எவரையும் தேடி எவர் பின்னாலும் ஓடாதே. அனைவரையும் உன் பின்னால் ஓடிவர செய். எதற்காகவும் யாரையும் நம்பி இருக்காதே. உன் சொந்த காலில் நிற்க பழகு. உன்னை மதித்து உன் அன்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே உன் அன்பை செலுத்து. உன்னை உதாசீனப்படுத்தி உன் மனதை உடைத்தெறிந்தவர்களுக்கு உன் அன்பை கொடுக்காமல் நீ உதறிவிடு. உன் வாழ்வில் நீ உயர உயர உன்னை தவிர்த்தவர்கள் எல்லாம் நீதான் வேண்டும் என்று தவித்து நிற்பார்கள். எனதெந்த வார்த்தைகளை கடைபிடித்து கண்களை துடைத்துக் கொண்டு
உன் வாழ்வில் முன்னேறு. அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு பெருமை. எனதிந்த வார்த்தைகளை இன்று முதல் நீ கடைபிடி. உன் வாழ்க்கையை முன்னேற்றும் பாதையை இன்று முதல் நீ தொடங்கு. உன்னை வேண்டாம் என்று உதறிச் சென்றவர்களை உன் பின்னால் தேடி ஓடி வர